எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம். அதோட எங்களுக்கு இன்றைக்கு 26வது கல்யாண நாள். சரியா? இப்போ பாருங்கோ, நான் புது சாரி உடுத்திருக்கிறேன். இந்த நல்லா இருக்குதா? என்னடாப்பா, இந்த இப்படி வருது இந்த சாரி. இப்போ வாங்கோ, வெளியால் போய் எங்களோட வாழை மரத்தில் எல்லாம் படிவாக உங்களை காட்டுறேன்னா வாங்கோ, அப்படியே எங்களோட வீட்டு இதை காட்டுறேன்னு உங்களுக்கு. இங்கே பாருங்கோ, நாவல் கலரில் செம்பருத்தம் பூ. இது வேலை நடக்குது. வாழை மரம் தோட்டத்தை முருக்கா காட்டுவோம். எல்லாம் கொஞ்சம் இந்த சின்ன தக்காளிக்காய் எல்லாம் இந்த முறை வச்சது சரியான வெயில்லானே, அப்போ கொஞ்சம் பழுதாக போனது. பிறகு எல்லாம் ஓகே வந்துட்டு. வேறுங்கோ, இங்கே வேறுங்கோ பச்சை மிளகாய் எல்லாம் இந்த மருந்து போட்டிருக்கோம். என்னோட சரியான அந்த ஒரு புழு ஒன்று வரும் இல்லை அது. இங்கே வேறுங்க கீரை எல்லாம் முடிஞ்சுது, பிடுங்கி வச்சு நெத்துக்கு விட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா பெரிய கீரை எப்படி வளர்ந்துருக்குதுன்னு பாருங்க. இது வெந்தய கீரை. இது ஒரு மரம், அது ஒரு செரி பழம் முடிஞ்சுது. அது கேர்சன் பழம், அது ஆப்பிள். மற்றது என்ன பழம், ஏதோ ஒரு பழம் உண்டு. இது பியாஸ். இந்த இதுவும் எல்லாம் காய்ச்சி முடிஞ்சு. இங்கே வேறுங்க சின்ன கத்தரிக்காய். இந்த முறை எங்களுக்கு நிறைய கத்தரிக்காய் காய்ச்சது, எல்லாம் பிடுங்கியாச்சு. பூசணிக்காயும் அதில் காய்ச்சதை நான் நேற்று பிடுங்கிட்டேன். இந்த சின்ன டமாட்டன், நல்ல இனிப்புண்டா இனிப்பு, அப்படி இனிப்பு. என்ன பாருங்க, அங்கே ரெயின் போகுது. இது கிரில் போடுறதுக்கான கட்டினோம் நாங்கள். இதில் ஒரு கூர்க்கன் இருக்குது. இந்த கூர்க்கன் ஒன்று இருக்குது பாருங்க. எனக்கு இந்த சிரட்டை சேர்க்குற பழக்கம் இருக்குது. என்னடா அப்போ தான் இந்த இதில் போட்டு இந்த அடுப்பில் சமைச்சு காட்டுறேண்ணா. இஞ்சால கீரைகள் நெத்துகள் எல்லாம் போட்டு வச்சு நாங்கள் யாருக்கும் கேட்டாலும் கொடுக்குறது. இப்போ வாங்கோ, ஒரு துளசி மரம். இதில் சரியான குழாவி வரும். இது வேறுங்க வடிவான பூ ஒன்று. இந்த பூ எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. செம்பருத்தி எல்லாம் இதாண்டிச்சு முடிஞ்சுது, எல்லாம் பூத்து முடிஞ்சுது. இந்த வடிவான ரோசா பூ உண்டு. உங்களுக்கு முக்கியமாக காட்ட போகிறேன் பாருங்கோ. டன் மாமரம் 1 2 3 இதெல்லாம் வராது. இது நான் ரெயின்போ சத்தமாக இருக்கு. இது நான் மாம்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டி இதுக்குள்ள இப்படி நட்டு விட்டேன் நான். அது பார்த்தீங்களா, என்ன விதைக்கிறோமோ அது வரும். ஆனால் இங்கே குளிர் தானே, அப்போ இந்த மாம்பழம் மரம் பெருசாக வராது. நாங்களும் சும்மா படம் காட்டுவோம். என்ன இந்த எல்லாம் கொஞ்ச காலம்தான். நான் சொன்னது இது கோடை காலத்தை. இங்கே வெள்ளை ரோசாப்பூ, ஒரு புத்தர். இது நல்லா பழுக்கும். இந்த செரி பழம் நல்லா இந்த முறை வந்தது. எல்லாமே நீ இப்போ என்ன மாதம், ஆவணி முடிஞ்சுது, புரட்டாதி செப்டம்பர் வரப்போகுது. இனி எல்லாம் இலைகளெல்லாம் கொட்டுப்படும். முக்கியமாக நான் உங்களுக்கு காட்ட போகிறது எங்கிட்ட மாதுளம் பழம். பாருங்க, உள்ளுக்குள்ளே எல்லாம் இருக்குது. இந்த அங்காளி பக்கம் இருக்குது. இந்த முறை மாதுளம்பழம் தான் லேட்டாக வருது.
அதான் என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க, மாதுளம்பழத்தை பெருசாக வந்த அப்புறம் நான் காட்டுறேன். இது ஒரு பெரிய ரோஸ் ஆப்பு, நல்லா பூத்து குலுங்கினது இந்த சம்மருக்கு. இந்த மாதுளம்பழம் பார்த்தீங்களா சார், இதில் நல்லா முந்திரிய பழம் வந்தது. என் பிகேஆர் ஸ்டார்ஸ் அண்டு என்னுடைய டிக்டாக்கில் போய் பார்க்கலாம். சின்ன சின்ன வீடியோக்கள் போட்டிருக்குறேன், தோட்டத்து வீடியோக்கள். அதில் நீங்கள் முந்திரிய பழம் எல்லாம் பார்க்கலாம். இதில் நல்லா அப்புள் காய்ச்சி எல்லாம் முடிஞ்சுது. நான் வந்து வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுப்பேன். என்னென்னு சொன்னால் பார்க்க சலிக்கக்கூடாது. அப்போ நாங்கள் நீங்களும் பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த போஞ்சியை முறுக்க காட்டுவோம். இந்த போஞ்சி இதெல்லாம் நெத்துக்கு விட்டு இருக்குதா கொஞ்சம் பார்த்தீங்களா, எல்லாம் பிடுங்கிட்டோம். வார மாதம் செப்டம்பர் இலைகள் எல்லாம் கொட்டுப்படும். அப்போ சரி, இதான் வெளிநாட்டு வாழ்க்கை. அப்படியே எங்கட ஊஞ்சல் ஆடுவோம் வாங்கோ, ஆரெங்கும் தானூரங்க. நல்ல பாட்டு இல்லை, அந்த பாட்டு நல்லா இருக்குங்க. இந்த வாழ்க்கை வந்து ஒரு கொஞ்ச காலம் இருக்கிற காலம் நல்ல வடிவாக அனுபவிச்சுட்டு போயிடணும். போதுமண்ட வாழ்க்கை போதும், சரியா? நிறைய ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படணும், நல்லது. எங்களால் நிறைவேற்ற முடியுமான ஆசையை நாங்கள் ஆசைப்படணும். நிச்சயமாக அது எண்ணங்கள் வந்து நல்லா இருந்தால் நிச்சயம் அது எங்களுக்கு நடக்கும். இங்கே வந்து எங்களோட மகள் வலிக்கிட்டு சாப்பிட்டு இருக்கிறா. வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இந்த பாருங்க, வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அல்லாட்டிக்கு வாங்கும், நான் அங்கே இதையும் கொண்டே கொஞ்சம் காட்டுறேன். அந்த கல்யாணம் விட்டு போகிற ஹோலையும் அவடத்தையும் காட்டிட்டு அப்படியே நிப்பாட்டுவோமா. என்னில் ஒரு பழக்கம் இருக்குது. எங்கேயாச்சும் நான் விழாக்கு போகிறதா இருந்தால், அதாவது இப்போ கல்யாண வீடு, சாமத்திய வீடு, கோயில் ரெண்டா கட்ட நான் தலை வந்து குளிக்கிறேன். நான் தலை முழுகிறது முழுகி போட்டு தான் எங்கேயாச்சும் வலிக்கிடுவேன். மற்ற ஓவராக மேக்கப் எல்லாம் மல்லி போட்டு அப்படி எல்லாம் இல்லை செய்கிறேன். அளவாக மேக்கப் பண்ணிக்கொண்டு தான் இதுக்கு போனேன். சில வேளை இந்த வீடியோக்களை கொஞ்சம் அப்படி இப்படி வெள்ளையாக கொஞ்சம் வடிவாக அப்படியே தெரியலாம். புது டெலிஃபோனில் அப்படி இருந்தாரு. மற்றது நாங்கள் இப்போ ஹோல் அடிக்கு வந்துட்டோம். ஐயோ, நாங்கள் இப்போ ஹோல் அடிக்கு வந்துட்டோம். இப்போ வாழை மரமெல்லாம் கட்டி உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. எங்களுக்கு பிள்ளையார் இருக்கிற இங்கே வருகை தந்து மணமக்களை வாழ்த்த இருக்கின்ற விருந்தினர்களை முரளிதரன் ரஜினிதேவி தம்பதிகள் சார்பாகவும் கமலாசா கெனீஸ்வரி தம்பதிகள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று இன்றைய தினம் இங்கே நடக்கவிருக்கின்ற இந்த திருமண வைபவத்தில் மணமக்களை வாழ்த்தி அவர்கள் பல்லாண்டு காலம் செல்வங்கள் பெற்று, குழந்தை செல்வங்கள் பெற்று, உங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு
எங்களுடைய இல்லற தர்மங்களை போதிக்க வேண்டும் என்று எல்லோரும் வாழ்க்க வேண்டும். லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய லக்ஷணா என்ற மணமகளை இன்றைய தினம் எங்களுக்கு டீயும் இது தந்திருக்கிற சாப்பாடு பாருங்க. கன்னியாதானம் செய்ய இருக்கின்றோம். எல்லோரும் அவர்களை பார்த்து இந்த திருமணமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று அவர்கள் வேலை வேலை அப்பஞ்சு விடுறத எடுக்கணும். எங்கடியாக்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் வீடியோவில் போட்டு காட்டணும். என்ன வாங்க அங்கே வெளியாட நல்ல இடத்துல இருந்து அப்பஞ்சுடினம் அவையில் ஒரு போட்டி ஒன்று எடுத்துட்டு வருவேன். சரியா? ஆனால் நீங்கள் அப்போ சொல்லுங்க, நான் வேறு யாரோ புதாக்கள் யாரோ எடுக்கிற வாங்குவேன். அவர் எடுங்கொண்டார். இது எங்கட சூரிச்சிவன் கோயில் தெரிந்தானே வடியா சமைச்சங்களை சாப்பாடெல்லாம் தாரு சுரந்து ஓ எங்கட பிறந்தது அப்பா மாதிரி சுடுகினம் பாருங்கோ ஓடக்கிற இங்கே பாருங்க, இது என்ன கருப்பட்டி இங்கே பாருங்க, ஒரு டெலிஃபோன் பூத் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருக்கணும் இங்கே. பொம்பளைண்ட அம்மா பொம்பளைண்ட அப்பா நல்ல டீ கடை தாயக சுவையுடன் பார்த்தீங்களா? இது கட்டாயம் காட்டு. நாங்கள் எல்லாரும் யாருண்டாலும் நாங்கள் போடுவோம். இங்கே வரும் உண்மையாக இந்த சிப்ஸ் நான் ஏற்கனவே நான் போட்டு காட்டினேன் இந்த முதல் யூடியூப்பில். நல்ல டேஸ்ட் இந்த எண்ணெய் சிப்ஸ் வந்து இங்கே எங்கட பொறி விழா என்ன பேர் இதுக்கு? பொறி உருண்டை இங்கே எங்கட ஊர் தட்டை வடை பருத்தித்துறை. ஆனால் எல்லாம் இப்போ மாறிச்சு. இங்கே வேறு இதுக்கு பேர் என்னென்ன? இது என்ன பேர்? தோடம். இதுதான் தோடம்புலை. இது தோடம்புலை கருவா. இதெல்லாம் காசுக்கு வேண்டணுமா? இதெல்லாம் காசுக்கு வேண்டணும். இனிமேலா நல்ல 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 சூப்பர். நல்லா இருக்கு, வித்தியாசமா செய்யணும். பாத்தீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பம் நல்லா இருக்குதா? ஷேனா வலிக்கிட்டு இருக்கிறீங்க, காட்டுங்க. என்னது இது? என்ன இது? அப்பம் சொல்லுங்க. நல்ல வடிவா கொண்டு வரா. என்னோட ஓகே எனக்கு இப்படி எல்லாம் முடக்க தெரியும். ஓகே அப்பா இந்த ஃப்ரெண்ட். யா அப்பா இந்த எல்லாரும் அப்பா இந்த பிரவீன் யா நீங்களும் அப்பா இந்த ஃப்ரெண்ட். லக்ஷனா அந்த காசு யா ஐயா ஓகே ஓகே வடிவா எடுத்துருக்கேன். உண்மையா இந்த தேத்தனி இஞ்சி எல்லாம் போட்டு நல்ல டேஸ்ட்டாக செஞ்சிருக்கிறோம். நன்றி சொல்லணும். நம்மளுடைய ஆக்கள் என்ன செஞ்சாலும் நன்றி சொல்லணும். இங்கே வேறுங்க எங்களோட கருத்துறை ஆக்கள் இருக்கணும். இவா கருத்துறை இல்லை, இவா கொண்டாவில் இல்லை. மாவட்டபுரம். இவா மாவட்டபுரம், இவர் பருத்துத்துறை. அங்கே அங்கே எங்களோட தயாரிதி டீச்சர் வாரா வேறுங்கோ. அங்கால தர்சினி டீச்சர்.
நிறைய ஆட்கள் வந்திருக்கணும். படத்தை எடுக்கல மாதிரி யூடியூப்ல வரும். அவன் சொல்லி போட்டு தான் போனேன். இப்ப வந்து மோர் குடிக்கணும். மோர் கொண்டரைக்கு இப்படி எடுக்கணும், வேண்டாம் சொல்லக்கூடாது. காட்டுறோம் பாருங்க உங்களோட பேபி. பேர் தான் பேபி சரியா, ஆனா ஆவா பேபி இல்லை இல்லை யூடியூப். இங்கே பாருங்க, இவாவுக்கு என்னோட செல்ஃபி எடுக்க விருப்பமா? வடிவான புயல் எல்லாம் வீட்டில் பாருங்க. இவர்தான் ரூவன் என்ன என்ன தெரியுமா? என்ன இவரோட வேலை செஞ்சீங்க. சூரிச்சிலங்களை தெரியாம இருக்குதா என்ன? இவையலுமே கிச்சனுக்கு வேலை செய்கிறாக்கள் தான் படப்படுத்து போடணும். ரெண்டு அவையெல்லாம் எங்களுக்கு நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் உடனே தாரவையல் என்ன. அவர் இந்த வாங்குவாங்க வீடியோ எடுக்கிறெல்லாம் வாங்குவோம், பிரச்சனை இல்லை. எந்த வீடியோவில் எல்லாரும் நிற்கலாம். இது வந்து ஃப்ரீ வீடியோ, காசெல்லாம் கட்ட தேவையில்லையா? நீங்கள் பிறகு யூடியூப்பில் பாருங்க. உண்மை எல்லாமே நல்லா இருந்தது. ஓ நல்ல சர்வீஸ், சூப்பர். உங்களோட பேரை சொல்லுங்க. லிங்கேஷ். ஓகே ஓகே லிங்கேஷ். எதுமா கயந்தோழன். ஓகே, நான் யார்டையும் கேட்டு பாருங்க. லிங்க கீதா கட்டை அனுப்பி விடுறேன்னு வேண்டி பாருங்க சரியா? ஓகே கீதாக்கா, இவையில வீடியோ எடுத்தது உங்களுக்கு அனுப்பினா நீங்கள் இவைக்கு அனுப்பி விடுங்க. வா ஓகே. ஹலோ ஹாய். இருட்டா இருக்குது எல்லாம். இந்த பக்கம் இருட்டார். இங்க வாழை மரத்தை பாத்தீங்களா? புடுங்க கூடாது வாழை மரம். வாழைப்பழம் போகும் வரைக்கும் இருக்கணும். இதுல வாழைப்பழம் புடுங்கினா இந்த வீடியோல வேற. இது வந்து புளிக்குமாம் இந்த வாழைப்பழம். வாங்க வாங்க, எடுத்தா போச்சு. வா வடிவா இருக்கிறீங்க, எல்லாரும் வடிவா இருக்கிறீங்க. அப்ப நாங்கள் இல்ல இங்க பாருங்க, மருமோண்ட அண்ணா எல்லாரும் பச்சை சட்டோட வந்து நிக்கணும். இவர் வந்து யார்ட்ட ஃப்ரெண்டு? மாப்பிள்ளைண்ட. மாப்பிள்ளை என்ன பேர் மாப்பிள்ளைக்கு? அப்பாய் சரண். நல்ல பேர். என்ன மாப்பிள்ளைண்ட காரம் எனக்கு பிடிச்சிருந்தது. எங்களோட பிரபலிய நாதஸ்வர வித்வான் பேரை டக்குன்னு வர்ஜான். வர்ஜான் சூப்பர், நல்ல பிள்ளைகள். எனக்கு உங்களை பிடிக்கும். உங்களை எனக்கு பிடிக்கும். இங்க பாருங்க, எல்லாரும் பச்சை உடுப்போட இருக்கணும். மாப்பிள்ளைண்ட ஃப்ரெண்டும் பொம்பளைண்ட ஃப்ரெண்ட் எல்லாருமே பச்சை உடுப்பு. பச்சை பச்சை நல்லா இருக்குது.
அடுத்த வருஷம் சொல்லிடுறாங்க. அதை மாதிரி தாலி கட்டப்பட்ட சிவரா ஓகே நன்றி. கேட்டு போட்டு கட்டுப்பாடு தானே.
கோயில் சாப்பாடு தான் வந்தது. சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இவர் கடைசியா வந்தோடய விளையாட முடிச்சு பிடிச்ச ஆக்சின். அவன் யாரு? ஐயோ, கட்டாயம் கட்டாயம் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாரும் வச்சிருக்கோம். சரியா? பிறகு அப்படியே விடக்கூடாது, கல்யாணம் கட்டணும். ஓகே, வாழ்த்துக்கள். வடிவான பிள்ளையா? வடிவான பிள்ளை உங்களே மாதிரி. அந்த வெள்ளைக்காரர் அவையலோடு தான் நாங்கள் நாங்கள் அப்போ அவையல் வந்துட்டுன்னா நாங்கள் ஏறி போகிறோம் அவையலோட. மீண்டும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.